எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய வேல்யூஸை பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சுத்தமா விளங்கல. ஓகே, சாரி, கொஞ்சம் இருட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஷட் டவுனு, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே பிரச்சனை எங்கிருந்து நேற்று ஸ்டார்ட் ஆச்சுன்னா மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ்லாம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. பட் அந்த ரிசல்ட்ஸில் பெரிய அளவில் ஏஐல இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருந்ததை நம்ம பார்க்கோம். அது மட்டும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த இன்டர்வியூவில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உடனடியாக ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிறத மைக்ரோசாஃப்ட் ரொம்ப தெளிவாக முன் வச்சுட்டாங்க. ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓகே தாங்க, பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர் ஏஐ தான், தாட்டு பூட்டு தான், அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ ரிட்டர்ன் வரும்னு எங்களுக்கு உறுதியாக தெரியாது. இப்போ யூஎஸ் இந்தியா டீல் எப்போ சைன் ஆகணும்னு நம்மளுக்கு தெரியாமே இருந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவுமே. ஸோ எப்போ இந்த ஏஐ வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. இட் மே டேக்ஸ் மந்த்ஸ், இட் மே டேக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த உடனேயே இந்த ஏஐல இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்லா கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸும், ஏஐ ரிலேட்டடான எல்லா ஸ்டாக்ஸும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த ஃபியர் வந்து யூஎஸ்ல இருந்து யூரோப்ல தொட்டு ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலான ஏஐ நிறுவனங்கள் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து யூரோப்ல இருந்து இப்போ அதிகமாக உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ ஏஐ சம்பந்தமான எல்லா இண்டஸ்ட்ரீஸும் யூரோப்லயும் இறங்குச்சு, யூஎஸ்லயும் இறங்குச்சு. இதுதான் நேற்று ஃபாலை ட்ரிகர் பண்ணுச்சு குளோபல் மார்க்கெட்ஸ்ல. இதுல 2-3 விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு இந்த என்விடியா ஸ்டாக் இருக்குல்ல, என்விடியா கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து ஏஐல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட் ஜிபிடியில் ஓப்பன் ஏஐல போய் இன்வெஸ்ட் பண்ணான். ஏன் ஓப்பன் ஏஐல இன்வெஸ்ட் பண்றோம்னு கேட்டா, ஓப்பன் ஏஐ வந்து சிப்பு எங்க வாங்குறான்னா என்விடியால வாங்குறான். அதாவது இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஏஐ பபிள் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு ரிசல்ட்ஸ்ல நேற்று வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை தெளிவா மைக்ரோசாஃப்ட் முன் வச்சிருச்சு. இப்போதைக்கு இந்த ஏஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பெரிய ரிட்டர்ன் வரப்போறது இல்லை அப்படிங்கிறதும், ஃபியூச்சர் ஏஐ அப்படித்தான், ஃபியூச்சர் வந்து ஏஐ தான். பட் இன்னைய தேதியில அதனால எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் அதுல இருந்து இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுனால ஏஐ ஸ்டாக்ல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டர்ஸ் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்கிருந்து தான் இந்த யூஎஸ் மார்க்கெட்டோடைய டெக் ஃபாலும், அதோட தொடர்ந்து யூரோப்பியன் மார்க்கெட்டோடைய டெக் ஃபாலும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோல்டு சில்வர் அதுவுமே சேர்ந்து நார்மலா எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவில் இறங்கும் பொழுது கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து ஏறும். கோல்டு அண்ட் சில்வர்ல இறங்குச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஏறும். இதுதான் உலக நியாயம், உலக நீதி. அதில் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்துமே இருந்துச்சு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்குமே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டும் சில்வரும் ஏறுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே குழப்பமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் அதை பேசிடுவோம், டைம் எடுத்துக்கிறேன், சாரி. கோல்டு சில்வர் ஏறதுக்கான முக்கியமான காரணம் வந்து யூஎஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, யூஎஸோட ட்ரேட் டெபிசிட் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருது. அதாவது யூஎஸோடைய கடன் அப்படிங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. யூஎஸ்க்கு கடன் பெரிய அளவில் வளர்ந்துருச்சு, ட்ரேட் டெபிசிட் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. இந்த கிடைக்கணுங்கிறதுக்கு ட்ரம்ப்புக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமானதுனால யூஎஸ் டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரேட் டெபிசிட் அதிகமாகுது, யூஎஸ் உடைய கடன் அதிகமாகுது. இதனால யூஎஸ் டாலரோட மதிப்பு பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது. அதனால யூஎஸ் டாலர்ல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோல்டு அண்ட் சில்வரை நோக்கி இன்வெஸ்டர்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ ஏன்னா ஒரு நாட்டோடைய கரன்சி மதிப்பு கம்மியாகும் பொழுது அந்த கரன்சிலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிருக்கிறது, அல்ல அந்த கரன்சியாவே வச்சிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாக்கும். உதாரணத்துக்கு இந்திய ரூபாய் நீங்க 80 ரூபாயில் இருக்கும்போது இந்திய ரூபாய் வச்சுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இந்திய ரூபாயா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காம இன்னைக்கு 92 ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சு. அப்போ வேல்யூ சரிஞ்சிருச்சு. ஸோ யூஎஸோட கடன் அதிகரிச்சதுனால, ட்ரேட் டெபிசிட் அதிகரிச்சதுனால யூஎஸோட டாலர் சரிய ஆரம்பிக்குது. அப்போ டாலராகவே வச்சிருந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதைய கோல்டு அண்ட் சில்வரா மாத்துறாங்க. இதனால கோல்டு அண்ட் சில்வர் ஏறும். நார்மலா கோல்டா மட்டும்தான் மாத்துவாங்க. பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா சில்வரோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தது இந்த தடவை. உதாரணத்துக்கு ஈவியில், சோலாரில் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் சில்வர் அதிகமானதுனால இண்டஸ்ட்ரி யூசேஜை மையப்படுத்தி சில்வர்லையும் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போச்சு. அதனால கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ரேலி ஆச்சு. ஒரு கட்டத்தில் கோல்டோட பர்சன்டேஜை காட்டிலும் சில்வர்ஸோட பர்சன்டேஜ் ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இதுதான் சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, இந்த கடனை உடனே அடைக்கிறேன், இந்த ட்ரேட் டெபிசிட்டை உடனே கம்மி பண்றேன், தாட்டு பூட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கு கம்மி பண்றதுக்காக அவர் கண்டுபிடிச்ச வழிதான், இந்த ட்ரேட் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் கண்டுபிடிச்ச வழிதான் டாரிஃப். அதாவது எந்த பொருளை நீ இந்தியா யூஎஸ்குள்ள இம்போர்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாலும் அதுக்கு டாரிஃப்.
அதை ஈவனா போட்டிருந்தாருன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்காரு. எல்லா நாடுக்கும் ஒரே மாதிரி டாரிஃப், ஓகே அப்படின்னா சப்ளை செயின்ல சொதப்பி இருக்காது, பெரிய அளவுல ரிஸ்க் எதுவும் ஏற்பட்டிருக்காது. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டான்னா, நீ எல்லாம் வேண்டியவ, நீ எனக்கு சலாம் போட்ட, நீ எனக்கு நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண, நீ எனக்கு நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணல, இந்த மாதிரி நிறைய பாரபட்சங்களை பார்த்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாரிஃப் போட்டாரு. ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறவங்களா அதிகமான டாரிஃப், இவங்ககிட்ட ஆயில் வாங்குறவங்களா கம்மியான டாரிஃப், இந்த மாதிரி டாரிஃப்ல ரொம்ப இர்ரெகுலாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணார். இதனால என்ன ஆச்சுன்னா சப்ளை செயின் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஏற்கனவே டாலரு கம்மியானதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டன் சில்வர்ல மாத்தினவங்களுக்கு இப்போ மார்க்கெட்டுமே அடிபட ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட்ல இருந்த பணத்தையும் இவங்க கோல்டன் சில்வருக்கு கொண்டு வர்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கோல்டன் சில்வர் உச்சத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு. ஸோ ட்ரம்ப் இந்த ஒரு வருஷத்துல பண்ண காமெடிக்கு தான் இந்த மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். இன்னும் 3 வருஷம் ட்ரம்ப் ஆட்சியில் இருப்பார் அப்படிங்கிறதுனால அடுத்த 3 வருஷத்துக்கு கோல்டன் சில்வருக்கு எப்படி இருந்தாலும் ட்ரம்ப் இந்த காமெடி தொடர்ந்து பண்ணுவார். கோல்டன் சில்வர் தொடர்ந்து ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய பேர் உள்ள போக 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 அது டாப்புக்கு போய்கிட்டே இருந்துச்சு. இதுதான் கோல்டன் சில்வர் ஏறுறதுக்கான அடிப்படை கதை. இந்த கேப்ல என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ரிசர்வ் பேங்க் சென்ட்ரல் பேங்க்ல இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல ஆர்பிஐ இவங்களா இருக்காங்க இல்லையா, டாலரை டிபெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அவங்க வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டாலரோட விலை இந்த கடன் யூஎஸோட கடனால அந்த டாலரோட பதம் கம்மியாகும் பொழுது டாலரை டிபெண்ட் பண்ண முடியாததுனால சென்ட்ரல் பேங்க்ஸும் சேர்ந்து ஒரு பக்கம் சைடில் கோல்டு வாங்க ஆரம்பிச்சது. இந்த நம்மளோட ஆர்பிஐல ஆரம்பிச்சு சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க்ல ஆரம்பிச்சு இவங்களும் ஒரு பக்கம் கோல்டு டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சதுனால கோல்டு அண்ட் சில்வருடைய டிமாண்ட்ஸ் வந்து இன்னுமே அதிகமாச்சு. கோல்டு அண்ட் சில்வர் தொடர்ந்து பீக்லயே இருந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்க 2 விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த 2 விஷயத்த என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் விழுந்ததுக்கான காரணத்தை, ஒன்று நார்மல் ப்ராஃபிட் புக்கிங். ஒரு பொருளோட விலை எவ்வளவு தேவை இருந்தாலுமே ஒரு பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாலுமே அந்த பொருளை பொருளாவே வச்சிருந்தா, இப்போ நான் கோல்டாவே வச்சுட்டு இருக்கேன்னா அந்த கோல்டு எடுத்துட்டு போய் நான் கடையில் அரிசி வாங்கிட்டு இருக்க முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேல நான் பணமா மாத்தினா மட்டும்தான் அந்த பொருளை அந்த பெனிஃபிட்டை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால ரொம்ப நாளா கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தவங்க அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணி ப்ராஃபிட்டை வெளியெடுத்தாங்க. அதனால ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனாலும் இந்த மார்க்கெட் கோல்டு அண்ட் சில்வர் விழுந்துச்சு. இது ஒரு காரணம். பட் இவ்வளோ தூரம் ஒரே நாளில் விழுந்ததுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, ஃபெட்டோடைய சேர்மேன் பதவிக்கு கெவினை வந்து ட்ரம்ப் பேக் பண்றாரு. இவர் தான் அடுத்த ஃபெட் சேர்மேன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடிவான சமயம் தான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஃபெட் சேர்மேன் பவல் வந்து அவர் எக்ஸ்பீரி ஆயிட்டார், அதாவது ரிட்டையர் ஆயிட்டார். ஓகே, ஸோ ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு பொதுவாக அடுத்தது கெவின் தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்திட்டார். இப்போ உறுதிப்படுத்துறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், ஓரளவுக்கு கெவின் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தது போஸ்ட் மார்க்கெட் வேற, அதை பத்தி தெளிவா நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் தனியா. ஸோ இது என்ன ஆகுது, இவர் வர்றாருன்னு உடனே இவரை பத்தின ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இவர் வந்து எப்படி இருந்தாலும் டாலரை பேக் பண்ணுவார். இவர் வந்தாருன்னா இவரோட ரிஃபார்ம்ஸ் வந்து ஒரு தனி ஸ்டேல. ஸோ இவர் அடுத்த ஃபெட் சேர்மன் இவரா வர்றதுனால மறுபடியும் டாலர் ரெக்கவரி ஆகும், டாலர் ஸ்ட்ராங் ஆகும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. அதனால டாலர் இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால, கோல்டு அண்ட் சில்வர் ஹையா இருக்கிறதுனால அதுலேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணி மறுபடியும் டாலரை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பினாங்க நேற்று நைட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். இதனால எச்சா கோல்டு அண்ட் சில்வர் விழுக ஆரம்பிச்சது குளோபல் மார்க்கெட்ல. ஸோ டாலர் மறுபடியும் ஸ்ட்ரென்த் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணது. இதுதான் இன்னைக்கு கோல்டு அண்ட் சில்வர் விழுகிறதுக்கான காரணம். பட் இது தொடர்ந்து விழுகுமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா இன்னைக்கு மறுபடியும் ட்ரேட் டெஃபிஷியட் வந்து யூஎஸோட ட்ரேட் டெஃபிஷியட் டேட்டா வந்திருக்கு. ட்ரம்ப்போடைய ஒரு வேலையும் பலிக்கலங்க. ட்ரேட் டெஃபிஷியட் 98% மேலே தான் இருக்கு இன்னுமே. அதாவது யூஎஸ் மக்கள் இம்போர்ட் பண்ணுறது நிறுத்தவே இல்லை. சைனாவில் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தவன் வியட்நாமுக்கு மாறி இருக்கான். இவ்வளோதான் இந்த ட்ரேட் டெஃபிஷியட் சொல்லுது. இம்போர்ட் பண்ணுனதை யாரும் நிறுத்தவே கிடையாது. யூஎஸோட ட்ரேட் டெஃபிஷியட் டேட்டா நேற்று வந்து ட்ரேட் டெஃபிஷியட் டேட்டா ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டியிருக்கு. சப்ளை செயின் மாறி இருக்கு. சைனாவிலேருந்து வாங்கினவங்களாம் வியட்நாம்லேருந்து வாங்குறானே தவிர எந்த ஒரு பொருளும் கம்மியாகவே இல்லை. ஸோ ட்ரம்ப்போடைய கனவு மேற்கொண்டு பழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ டாரிஃப் அவர் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மறுபடியும் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா எச்சா பிரச்சனையாகும். ஏன்னா இப்போ தான் கியூபாவை மாட்டியிருக்காரு. இந்த கியூபாலேருந்து ஆயில் வாங்குறவனுக்குலாம் டாரிஃப் போடுவேன்னு என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாரிஃப் அறிக்கையை வேணா விட்டுருக்காரு ட்ரம்ப். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய குளோபல் சுச்சுவேஷன். ஓகே, இதான் தங்கம் இறங்குறதுக்கான காரணம், இறங்குறதுக்கான காரணம், மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான காரணம். இதுதான் குளோபலாக இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இது ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஸ்டேட்டஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை ஒவ்வொரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போ உங்களோட கேள்வி வந்து இப்போ கோல்டு சில்வர் இறங்குறதுனால இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும், அவசரப்படாதீங்க. ஒட்டுக்கா போய் இவ்வளோ ஒரே நாளில் எல்லா பணத்தையும் போட்டு கொண்டு இன்னைக்கு நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். கொஞ்சம் கோல்டு அண்ட் சில்வர் இறங்குறது உடனே லைன் கட்டி நிற்கிறீங்க நகைக்கடையில். உலக அளவுலலாம் 15-16% கோல்டு சில்வர் இறங்குச்சு.
இந்தியாவில் 10% மேலே இறங்க மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் இறங்குனாலே எல்லாம் நகரக்குள்ள பூந்துடுறோம் நம்ம. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டைமுக்கெல்லாம் ஓகே தான். பட் ஷார்ட் டைமுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் கரெக்ஷன் போகுங்கிறது தெரியல. ட்ரேட் டெபிசிட் மறுபடியும் ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறதுனால ட்ரம்ப் டேரிஃப்ல ஏதாவது மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுவாராங்கிறது தெரியாது. நானும் கடவுள் இல்லை, நீங்களும் கடவுள் இல்லை. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யாரும் ஊகிக்க முடியாது. என்ன நடந்தாலும் அதுக்கு செயல்படத்தான் நம்மளுக்கு பழகிக்கணும். ஸோ பொறுமையா பண்ணுங்க. அவசரப்பட்டு பணத்தெல்லாம் கடன் வாங்கிட்டு ஒரு 10 நாள்ல கோல்டு சில்வர்ல போட்டு இப்படி 15 நாள் எடுத்துடலாம் அப்படின்லாம் எந்த ஒரு அவசரமான முடிவு எடுத்து போகாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்றதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் தான் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ பட்ஜெட்டை பற்றியும் நம்ம ஒரு பேசிடலாம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட்டுன்னு சொன்ன உடனே அதில் ஞாபகம் வருது, இன்னைக்கு எந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கனாலும் அதையே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விற்க முடியாது. பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் இருக்குது, ஒரு ஸ்டாக்கில் இன்னைக்கு வாங்கி வச்சு ஞாயிற்றுக்கிழமை வெளியே வரலான்னு நினச்சிங்கன்னா சிரமம். இன்னைக்கு அதை வெள்ளிக்கிழமை வாங்கின ஸ்டாக்கை ஞாயிற்றுக்கிழமை விற்க முடியாது. பட்ஜெட் அன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்குற ஸ்டாக்கை திங்கக்கிழமை விற்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் சர்க்குலர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டிஸ்கார்டில் எல்லாத்தையும் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் இந்த நியூஸை காலையிலேயே. ஸோ தயவு செஞ்சு அதை இன்னைக்கு வாங்கின ஸ்டாக் ஞாயிற்றுக்கிழமை விற்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை வாங்கின ஸ்டாக்கை திங்கக்கிழமை விற்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் எஃப்என்டோக்கு பொருந்தாது. எஃப்என்டோ இன்னைக்கு வாங்கி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விற்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்குறது ஞாயிற்றுக்கிழமையே விற்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வாங்குறது திங்கக்கிழமை விற்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஸ்டாக் மட்டும் இந்த ஸ்டெபிலிட்டி. ஆனால் நாளைக்கு பேங்க் ஒர்க்கிங் டே கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி எஃப்என்டோவை பொறுத்த வரைக்குமே அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. ஃபுல் மார்ஜின் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை, ஃபுல் மார்ஜின் எஃப்என்டோவுக்கு. ரெண்டாவது, இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஆப்ஷன் 6000 ரூபாய்க்கு வாங்கி அது 8000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 2000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. ஓகே, இப்போ 8000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்ட்டு 8000 ரூபாய்க்கு வாங்கினா நினைக்க முடியாது. 6000 ரூபாய்க்கு தான் மறுபடியும் நீங்கள் வாங்க முடியும். 2000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அன்னைக்கு உடனடியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் காலையில் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் அதை வச்சுட்டு தான் சாயங்காலம் வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும். 6000 ரூபாய்க்கு வாங்கி 8000 ரூபாய்க்கு விற்று மறுபடியும் 8000 ரூபாய்க்கு போய் கால் ஆப்ஷன் இன்னொரு கால் ஆப்ஷன் வாங்கலாம்லாம் நினச்சிங்கன்னா சிரமம். அதே நேரத்தில் ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செயல்படணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்குது. அவசரப்பட்டுறாதீங்க, ரொம்ப பொறுமையாக மூவ் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் அன்னைக்கு எப்பவும் போல் வேல்யூஸில் மூவ் பண்ணுங்கள், ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள், ரூல்ஸில் மூவ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். மார்க்கெட் என்றைக்குமே இருக்கும். மார்க்கெட் நான் 15 வருஷமாக மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். மார்க்கெட்டு 15 வருஷமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 20 வருஷமே ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் செத்தாலும் மார்க்கெட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கையில் பணம் இருக்கணும் முதல்ல, அது இங்கே முக்கியம். கையில் பணம் இருக்கணும், அதை பத்திரமா பாதுகாக்கணும். இந்த ஒரு நாளில் கோடீஸ்வரன் ஆயிடலான்னு பட்ஜெட் அன்னைக்கு அதையும் இதையும் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆச்சுன்னா பட்ஜெட் உங்களுக்கு நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய நாள், மூவ்மெண்ட்டை ரசிக்கக்கூடிய நாள். அவசரப்படாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு பட்ஜெட்டை வேடிக்கை மட்டும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்ஜிங் எடுத்து போங்க. ஆப்ஷன் பையிங் இண்டிவிஜுவலாக பண்ணாதீங்க. இண்டிவிஜுவல் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ப்ரீமியம் கரைஞ்சிரும், மாட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டில் இருந்திருந்தாலுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 பட்ஜெட்டுகள் பார்த்துருக்கேன். ஸோ பட்ஜெட் எல்லா பட்ஜெட்டும் ஒரே மாதிரி இருந்ததில்ல. ஆப்ஷனில் இவ்வளோ அதிகமான ப்ரீமியம் இருக்கும் பொழுது நிறைய நேரங்களில் சைட்வேஸ்லையும் கூட மார்க்கெட் மூவ் ஆகி ப்ரீமியம் கரைஞ்சதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹெட்ஜஸ் இல்லாமல் மூவ் பண்ணாதீங்க. 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஆப்ஷன் பையிங்கே போகாதீங்க. உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் செல்லிங்கில் மூவ் பண்ணுங்கள். ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, மற்றதெல்லாம் நம்ம முதல்ல வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கரண்ட் வேறு இல்லை, எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பல்பும் எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல, சிஸ்டமும் எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான். குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் செல் ஆஃபில் இருந்துச்சு, கோல்டு அண்ட் சில்வரும் செல் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு, நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேக்கு கீழே. பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால புல்ஸ் மார்க்கெட்டை பெரிய அளவில் கீழே விடாமல் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் பியர்ஸ் ஒரே ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொசிஷனல் லெவல் 25,472க்கு மேலே மார்க்கெட் போகாமல் மார்க்கெட்டை பொசிஷனல் ஹடலுக்கு கீழேயே மார்க்கெட்டை பியர்ஸ் ஹோல்ட் பண்ணி பொசிஷனல் ஹடலுக்கு கீழேயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோதான் பியர்ஸ் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட்டு புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்ட்ராடே சப்போர்ட்டுகளில் பெரிய அளவில் டிஃபென்ஸை புல்ஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் அவங்களால பவுன்ஸ் பேக்கும் பண்ண முடியல. ஒரே ஒரு பவுன்ஸ் பேக், மிகப்பெரிய பவுன்ஸ் பேக், அதையுமே பொசிஷனல் லெவலான 25,472 எக்ஸாக்டாக பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டான 25,432க்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு கடைசி ஒரு மணி நேரம் ரொம்ப புல்ஸ் முயற்சி பண்ணாங்க மறுபடியும் பொசிஷனில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் நடக்கவே இல்லை. எல்லா கேண்டிலையுமே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே டிஃபெண்ட் பண்ணி அங்கேயே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புல்ஸோட டிஃபென்ஸ் நல்லா இருந்துச்சு. பியர்ஸ் அதே நேரத்தில் பொசிஷனுக்கு கீழேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணி பொசிஷனில் தாண்ட விடாமல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேருக்குமே பேலன்ஸ்டு ஒரு மூவ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே. பியர்ஸ்க்கு குளோபல் க்ளூஸ் அட்வான்டேஜாக இருந்துச்சு, புல்ஸுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் அட்வான்டேஜாக இருந்துச்சு. பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனை பற்றி நம்ம பேசிடுவோம் ரெட்டு முடிச்சுட்டு லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிடலாம். எனக்கு கரண்ட் ஆஃப் ஆனாலும் ஆயிரும். இந்த ஓடிட்டு ஒரு பல்பும் போயிடுச்சுன்னா அப்போ என் மூஞ்சி கருகும்னு தெரியும், நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. ஓகே, ஸோ பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நிறையா மந்த்லி சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்டோட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறதுனால பெரிய அளவு வாலட்டிலிட்டியில் இருக்கலாம். முதல்ல மேலே இருக்கிறத பேசிடுவோம். மந்த்லி ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்ஸை ஓட்டிட்டு பார்த்துடலாம். பட்ஜெட்னால பொறுத்த வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,432 இருக்கும். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,432 இருக்கும். இந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பொசிஷனல் ஹர்டில் 25,472. அதுக்கு மேலே மந்த்லி சப்போர்ட்ஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,688 அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,728. அதுக்கு மேலே அடுத்த பொசிஷன் ஹர்டில் 25,982. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,152. ஏன் இவ்வளோ மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா பட்ஜெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட்டில் ஹை வாலட்டைலாகவும் இருக்கலாம், சைட்வேஸாகவும் போயிடலாம். ஸோ எல்லா அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் எல்லாமே எழுதியிருக்கேன். ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுறேன். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 25,432. அடுத்த பொசிஷன் ஹர்டில் 25,472. அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,688, 25,728. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷன் ஹர்டில் 25,982. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 26,182. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் ஆன் தி டே ஆஃப் பட்ஜெட் வந்து 25,628, 532, அப்புறம் 25,558. இதெல்லாம் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி டவுன் சைடை பொறுத்த வரைக்குமே பிரைமரி சப்போர்ட் வந்து 25,362 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 25,232. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,162. அதுக்கு அடுத்த பொசிஷன் ஹர்டில் 24,938. அதுக்கு அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 24,738. இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,328லையும் 25,262லையும் இருக்குது. இது வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுறதா தான் தெரியுது. ரெண்டு பேருமே பியர்ஸுமே அட்டாக்கிங் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கவர் அப் பண்ணியிருந்தாங்க, புல்ஸுமே அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. வெறுமனே டிஃபென்ஸ் பொசிஷனை வச்சு ரெண்டு பேரும் அங்கங்கே மிச்சம் வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ அடுத்த மந்த்லி சப்போர்ட் இருக்குல்ல, அடுத்த மந்த்லி சப்போர்ட் 25,232 இருக்குல்ல, அது வரைக்கும் தான் பியர்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. 25,200 வரைக்கும் தான் அவங்களோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கவர் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இவங்களுடைய புல்ஸோடைய மூவாக நம்ம பார்த்தோம்னா 400 கவர் பண்ணிட்டாங்க. 472 அடுத்த பொசிஷன் ஹர்டில் அதோட அவங்களும் கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. மற்றபடி பொசிஷன்ஸை வந்து இவங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையான பொசிஷன்ஸ் பெருமளவில் உள்ள வைக்காம ஜாக்கிரதையான பொசிஷன்ஸ் மட்டும் தான் உள்ள வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்க முடியுது. இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை. ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அதை பாருங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவுமே இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான மூவ் தான். பெரிய மூவ் இல்லை, ரெண்டு மூவ் தான். மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பன் ஆன உடனே கீழே வந்த மார்க்கெட்டை பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 59,768 எக்ஸாக்டாக டிஃபெண்ட் பண்ணாங்க. பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 59,768 எக்ஸாக்டாக மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆனது பார்த்தோம். அதே மாதிரி காலையில் மேலே பவுன்ஸ் ஆன ட்ரை பண்ண மார்க்கெட்டையுமே இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி 60,152 மேலே 58க்கு மேலே போக விடல. எக்ஸாக்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேலேயே மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணலேருந்து பார்த்தோம். அங்கே டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்த மார்க்கெட்டை தான் அடுத்து பிஎஸ்சிங்குள்ளே போக விடாமல் புல்ஸ் 59,768 டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோதான் மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி 60,158 பிஎஸ்சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 59,768 வரைக்கும் நம்ம டெய்லியும் பேசுறது தான். ஓகே, இப்போ நிஃப்டியில் எக்ஸாக்டாக 25,472 வந்து பிஎஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதோ
இல்லை கீழே இறங்கின மார்க்கெட்டை எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியில் 59,768 புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதோ, மேலே போனதை நெகட்டிவ் இன்கம் டிஃபெண்ட் பண்ணுறதோ ரேண்டமாக நடக்காது. மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இந்த வேல்யூ. மார்க்கெட்டுங்கிறது ஒரு மேக்ஸ் அண்ட் லாஜிக்கு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். அதே நேரத்தில் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக மூவ் பண்ணணும். மனசில் தோன்றதெல்லாம் மூவ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சு மூவ் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியூட்ரலான ஒரு க்ளோஸ் தான். ரூல்ஸில் மார்க்கெட்டை கையாளுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 59,932. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 60,318, 60,872, 61,132, 61,778. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 59,858. அதுக்கு கீழே இருக்கிற மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா 59,768, 59,228, 58,828, 58,232. இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே டிஃபென்ஸ் மூடில் தான் இருந்தாங்க பேங்க் நிஃப்டிலையுமே. ஓகே, ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. சாரி, அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் அங்கங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பியர்ஸும் சரி, புல்ஸும் சரி, எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்காங்க பட்ஜெட்டுக்கு. நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஏன்னா பெரிய அளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த அளவுக்கு டிஃபென்ஸ் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னா ஈவன் எஃப்ஐடிஎஸ் கூட ஹெட்ஜஸ் வைக்கலேன்னு நடத்தும். அதாவது மார்க்கெட் பட்ஜெட்டில் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமாங்கிறது ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு, கோல்டு சில்வர் ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கு. அண்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டே கொஞ்சம் புதுசு தான். ஓகே, ஸோ பட்ஜெட்டை பற்றி ஒரு வார்த்தை பேசிடுவோம் நம்ம. சாரி டைம் எடுத்துக்கிட்டதுக்கு. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டோட எக்ஸ்பெக்டேஷன், நம்ம முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒன்று வந்து என்னன்னா, இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 1.25 வரைக்கும் அந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இல்லை. அதுக்கு மேலே வர்றதுக்கு தான் லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது இப்போ அது வந்து அந்த லிமிட் வந்து 2 lakh வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் எதிர்பார்ப்பு தான், நாளைக்கு பட்ஜெட் நடக்குங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோட எக்ஸம்ஷன் வந்து 1.25 முடிஞ்சிருச்சு. 1.25 வரைக்கும் நீங்கள் லாங் டைமில் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும். அப்போது அந்த எக்ஸம்ஷன் வந்து 2 lakhs வரைக்கும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. இது ஒன்று. அதே மாதிரி எஸ்டிடி எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரேட் பண்ணுற எல்லாத்துக்குமே எஸ்டிடினா என்னன்னு தெரியும். இந்த எஸ்டிடியை ஓரளவுக்கு கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. முடிஞ்சால் தூக்கினாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் பட்ஜெட்டை அணுகிறோம் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும். இது போக இந்த கப்புள் டேக்ஸு, அப்புறம் வந்து இன்னும் நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது முக்கியமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டேரிஃபால் பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, இந்த டெக்ஸ்டைல்ஸு, அதே நேரத்தில் இந்த கோல்டு மைனிங் ரிஃபார்ம்ஸு, அந்த அந்த லெதர்ஸு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, இதுக்கெல்லாம் ஏதாவது சலுகை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை விட முக்கியமான விஷயம் வந்து ஈவி காரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஈவி கார்ஸுக்கு பெரிய அளவில் சலுகை இருக்கும், இதனால் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெரிய பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அது போக மற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கு, அக்ரிகல்ச்சர் ஸ்பெண்டிங், இதெல்லாம். ஸோ ஓகே, கரண்ட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். எனிவே மறுபடியும் நம்ம அடுத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் கைஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன்.